ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணி. 1 கிலோ கோழிக்கறி 800 ரூபாயிலிருந்து 1200 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்களா? அப்படிப்பட்ட ரொம்ப காஸ்ட்லியான கோழிக்கறியை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மேலும் அது ஏன் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, அதோட மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்ட்டு இந்த வீடியோவில் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிளாக் சிக்கன் தான் நான் சொன்ன காஸ்ட்லியஸ்ட் சிக்கன். பிளாக் சிக்கன்னா பிளாக் கலர் ஃபெதர் உள்ள சிக்கன் இல்லை. அதோட கால், அதோட எலும்பு, அதோட தோல், அதோட சதை, அப்புறம் அதோட ரத்தம் கூட பிளாக் கலரில் தான் இருக்கும். இதுக்கு காரணம் அதோட உடம்புல மெலனின் பிக்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது தான். இப்படிப்பட்ட பிளாக் சிக்கன் உலகத்திலேயே ஆசிய கண்டத்தில் மட்டும்தான் இனப்பெருக்கம் செய்யப்படுது. குறிப்பாக இந்தியா, சைனா, இந்தோனேஷியா. இந்தியாவில் மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் ஜபோ அப்படின்ற இடத்துல தான் இந்த பிளாக் சிக்கன் கிடைக்குது. இந்தியாவில் கிடைக்கிற இந்த பிளாக் சிக்கனோட நேம் கடக்நாத். சைனாவில் சில்கினோ, இந்தோனேஷியாவில் அயம் சிமானினோ இந்த பேர் இருக்கு. இந்த 3 பேருமே ஒரே ஒரு பொருளை தான் குறிப்பிடுது, அதாவது பிளாக் மீட் சிக்கன். தைவான் மக்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. தைவானில் இருக்கிற நம்மளில் நிறைய பேர் லோக்கல் மார்க்கெட்டில் இந்த பிளாக் கலர் சிக்கனை பார்த்துருப்போம். இங்கே கிடைக்கிற இந்த பிளாக் கலர் சிக்கன் சைனாவோட சில்கி வகையை சார்ந்தது. தைவான் மார்க்கெட்டில் நீங்கள் 3 வகையான சிக்கன்ஸையும் பார்க்கலாம். பிராய்லர் சிக்கன், தைவானோட நாட்டு சிக்கன், அப்புறம் இந்த பிளாக் கலர் சிக்கன். இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்த வகையான பிளாக் சிக்கன் கிடைக்கும். இந்த பிளாக் சிக்கனோட மருத்துவ குணங்களை நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன சத்து இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். மற்ற கோழியை கம்பேர் பண்ணும்போது 25% ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் ஃபேட்டும் கொலஸ்ட்ராலும் இருக்குது. அப்புறம் விட்டமின் பி, விட்டமின் இ ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் 18 வகையான அமினோ ஆசிட்ஸ் இதில் இருக்குது. அதில் 8 வகையான அமினோ ஆசிட் நம்ம உடம்புக்கு நம்ம டெய்லியும் எடுத்துக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ். இது இல்லாமல் அயனு, பாஸ்பரஸ், கால்சியம் இது 3மே ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வகையான பிளாக் சிக்கனில். இதயம் சம்மந்தப்பட்ட நோய்க்கு பிளாக் சிக்கன் ஒரு நல்ல மருந்து. அதாவது விட்டமின் இ, விட்டமின் பி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட உடம்புல பிளட் ஃப்ளோ ப்ராப்பராக இருக்கும். தேவையில்லாமல் பிளட் கிளாட்டேஷன் நடக்காது. அதனால் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் ப்ராப்பராக நடக்கும். கால்சியம், பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட போன் டென்சிட்டி அதிகமாகும். நம்மளோட போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். கேர்ள்ஸ்க்கு மென்சுரல் சைக்கிளை ப்ராப்பராக வச்சுக்கும். ப்ளஸ் அவங்களோட ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் தலைவலி, ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கும் இந்த பிளாக் சிக்கன் ஒரு நல்ல மருந்து. மெலனின் டிஃபிஷியன்சினால் வரக்கூடிய விட்டிலிகோ போன்ற பிரச்சனைகளும் இந்த பிளாக் சிக்கன் சாப்பிட்டு வரதுனால குணப்படுத்த முடியும். பிராய்லர் சிக்கன் 45 நாளில் 2 கிலோ வெயிட் வரைக்கும் ரீச் ஆகும். அதுக்கு காரணம் அதோட உடம்புல செலுத்துகிற ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் தான். 45 நாளுக்கு அப்புறம் நீங்கள் அதை கறிக்கடைக்கு அனுப்பலைனாலும் கண்டிப்பாக ஒபிசிட்டினால அதை இறந்து போயிடும். ஆனால் இந்த பிளாக் சிக்கனில் எந்தவித ஹார்மோனல் இன்ஜெக்ஷனும் செலுத்தாதனால இதோட வெயிட்டு 1லேருந்து 1.5 கிலோ வரைக்கும் தான் ஒரு வருஷத்துலேயே ரீச் ஆகும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கனாலும் 12 வருஷம் வரைக்கும் இந்த சிக்கன் உயிர் வாழும். மேக்சிமம் 2 கிலோ வரைக்கும் தான் ரீச் ஆகும். அதனால தான் இந்த பிளாக் சிக்கன் ரொம்ப காஸ்ட்லியானது. ப்ளஸ் இந்த பிளாக் சிக்கன் ஒரு வருஷத்தில் 80லேருந்து 120 முட்டை மட்டும்தான் இடும். ஆனால் பிராய்லர் சிக்கன் ஒரு வருஷத்தில் 320 முட்டை வரைக்கும் இடும். ஸோ அதனால் இந்த பிளாக் சிக்கனோட முட்டையும் ரொம்ப காஸ்ட்லி. உதாரணத்துக்கு ஒரு முட்டை 20 ரூபாய் அளவுக்கு கூட இந்தியாவில் விற்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த வகையான பிளாக் சிக்கன் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். பிராய்லர் சிக்கனோட கெட்ட குணங்கள் எல்லாமே தெரிஞ்சும் நம்ம அதை வாங்கி சாப்பிட்றோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த பிளாக் சிக்கனோட நல்ல குணங்கள் தெரிஞ்சு நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்றதுல யோசிக்காதீங்க. ஸோ நம்மளோட உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் யுவர்ஸ் மணி. பை பை.